ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடைக்கு ஒருத்தர் வந்து கியூஆர் கோடு ஸ்கேனர் வச்சுக்கங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்மளும் எல்லா கடையிலையும் டீ கடை, பெட்டி கடை, தள்ளுவண்டி கடை, இளநீ கடை எல்லா பக்கம் இருக்குது. சரி நம்மளும் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி வச்சேன். நம்மளும் சின்ன கடை தானே. கொஞ்ச நாளுக்கு நான் அப்போவே கேட்டேன், இதுக்கு ஏதாவது சார்ஜ் ஆகுமா, இல்லை ஏதாவது ப்ரூஃப் கொடுக்கணும்? ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க, வேறு எந்த இதுவும் தேவையில்லைன்னு சொல்லி வாங்கினாங்க. ஓகே, நானும் சரி வாங்கினேன். வாங்கின கொஞ்ச நாள் நல்லா ஈஸியாக இருந்துச்சு. நைட்டு அன்னைக்கு வர்ற அக்கௌண்ட்டு ஃபுல்லாக அடுத்த நாள் காலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏறிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு என்னாச்சு, ஒரு 1400 எடுத்துக்கிட்டாங்க. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஃபோன் பண்ணேன். இப்போ சரியாயிடும்னு சொன்னாங்க. ஒரு 3 மாதம் ஆச்சு, சரியாகலை, ஒன்றும் ஆகலை. அந்த 1400 அப்படியே தான் நினச்சி ரிட்டர்ன் வரவே இல்லை நம்ம அக்கௌண்ட்டுக்கு. அப்புறம் கஸ்டமர் கேர் அவங்க நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்னங்கிறாங்க, இந்த 1400 உங்களுக்கு நாங்கள் திருப்பி அனுப்பணும் அப்படின்னா கடை லைசன்ஸு, ஆர்சி நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்புக்கு, இன்னும் நிறையா ஒரு 7-8 டீட்டெயில் கேட்டாங்க. இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா தான் அந்த 1400 உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டு நானும் இனிமேல் அந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ண வேண்டாம்னு தூக்கி எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? நிறையா பக்கம் வச்சுருந்த கியூஆர் கோடில் இப்போ எல்லாமே எடுத்துட்டாங்க, கேஷ் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.